தாங்க முடியல. அங்கிள் சொல்ற ஒரு வார்த்தை உங்களால தாங்க முடியல. மேம்போக்கா சொன்னதுக்கு 23 கண்டிஷன் போடுறேன். வெளியில வராத, தலையை காட்டாத, நிற்காத, போகாத, வராதுன்னு அவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க. இன்னும் ஆழமா பேசினா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுவீங்களா? மாட்டீங்கல்ல. உதயநிதிக்கு போடுவீங்களா? லாஸ்ட் மந்த் EPS வந்தார், அவருக்கு போடுவீங்களா? ஏன் பயப்படுறீங்க? ஒரு மனுஷன் அப்பான்னு நீ ஓப்பனா சொல்ற. அங்கிள்ங்கிறது மரியாதையான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது? எதுக்கு அப்படி பேசுறீங்க? அங்கிள்ன்றது நார்மலா ஜென்ரலா எல்லாரும் பேசுற வார்த்தை தானே. இது நாங்க எப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க ரொம்ப விஜய் கிட்ட இருந்து பார்த்து பழகுனது. விஜய் அண்ணாக்காக நாங்க வந்திருக்கோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து கொடுத்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? கிடையாது. அவர் மேல உள்ள ஆசைனால காலையில எல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் வரணும், ஒரு மாற்றம் வேணும். எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், மாற்றம் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். எப்படி காமராஜர் ஆட்சியில இருந்து நல்ல ஆட்சி பண்ணவரே நீ தூக்கிட்டு திமுக வந்த மாதிரி நீ ஊழல் தானே பண்ண. நல்ல ஆட்சி பண்ண காமராஜரே தூக்கிட்டு நீ ஊழல் பண்ணும்போது ஊழல் பண்ண ஒன்ன தூக்கிட்டு எங்க அண்ணன் வரதுல என்ன தப்பு இருக்கு? விஜய் அவர்கள் பேசும்போது இந்த முறை டிஎம்கேவா இல்ல டிவிகேவா அப்படின்றது சொன்னாரு. ஆனா அரசியல் களம் இல்ல அதிமுகவான்ற ஒரு அரசியல் நிலவரம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண முடியாது டிவிகேனால அப்படின்றதெல்லாம் பொதுப்படையா பேசுறாங்களே, அதை எப்படி பாக்க? நீங்க இங்க இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. எல்லாருமே அவங்க மற்ற அரசியல்வாதிகள் சொல்றது என்னன்னா, எல்லா ரசிகர்கள்ங்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரசிகர்களா இருந்து நாங்க வாக்களிக்கிறோம். ஏன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன்? நீங்க சொல்றீங்க இதை பார்த்தா, இந்த கூட்டத்தை பார்த்தா இது திருச்சி மாநாடுன்னு தம்பி சொன்ன மாதிரி இது திருச்சி மாநாடு தாங்க. நீங்க ஏன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற? வெளியிலே வர விட மாட்டேங்கிற. வரலன்னு பேசுற. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரேன்னு பேசுற. வெளியில வந்தா வர விடுறியா? எதுக்கு அவ்வளவு கண்டிஷன் போடுற? ஏன் உனக்கு பயமா இருக்கா? பேசுறது நீ பேச விட்டு பாரு. ஆழமான அரசியல்ங்கிறது இனிமேல் தான் வரும். அது சனிக்கிழமை வராங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. சனிக்கிழமைனா லீவு நாள், பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது இல்ல. மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிளான் பண்ணிருக்கான். அதை கூட புரிஞ்சுக்க முடியல. 6 நாள் என்ன பண்ணுவேன், 6 நாள் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வர்றதே உன்னால தாங்க முடியல.